சார்ல்ஸ் மெசியருடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சார்ல்ஸ் மெசியர் பிரான்ஸை சேர்ந்த ஒரு வானியலாளர். இவர் 1730 ஜூன் 26 அன்னைக்கு பிரான்ஸில் இருக்கிற பேடன்வில்லரில் பிறந்தாங்க. ஜோசப் நிக்கலஸ் டிலைல்ன்ற ஒரு பிரெஞ்சு அஸ்ட்ரானமர் தான் சார்ல்ஸ் மெசியருடைய வழிகாட்டியாக இருந்தாங்க. அவர் 1757 ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு வால் நட்சத்திரத்தினுடைய சுற்றுப்பாதையை கவனிக்க சொல்லி சார்ல்ஸ் மெசியரை பணிச்சிருந்தாங்க. அதாவது 1682 ஆண்டு வந்த ஒரு வால் நட்சத்திரம் 76 ஆண்டுகளுக்கு பிறகு 1758 ஆண்டு மீண்டும் வரும்ன்றத எட்மண்ட் ஹாலி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் அஸ்ட்ரானமர் 1705 ஆண்டே கணிச்சு சொல்லியிருந்தாங்க. பின்னர் 1742 ஆண்டு எட்மண்ட் ஹாலி இறந்தும் போயிட்டாங்க. இப்போ எட்மண்ட் ஹாலி சொன்ன அந்த ஒரு வால் நட்சத்திரம் 76 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வருமா அப்படின்றத கண்டறியறதுக்காக தான் சார்ல்ஸ் மெசியரை ஜோசப் நிக்கலஸ் டிலைல் பணிச்சிருந்தாங்க. இதுக்காக 1757 ஆண்டுடைய இறுதி காலகட்டத்திலிருந்து சார்ல்ஸ் மெசியர் டெலஸ்கோப் தொலைநோக்கியை பயன்படுத்தி வானத்தை அவதானிக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பா எட்மண்ட் ஹாலி சொல்லியிருந்த சுற்றுப்பாதையை நோக்கி தொலைநோக்கியை வச்சு வானத்தை அவதானிச்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1758 ஆண்டு ஒரு ஃபஸி செலஸ்டியல் ஆப்ஜெக்டை சார்ல்ஸ் மெசியர் பார்த்தாங்க. அதாவது ஒரு மங்கலான வான்பொருளை இவர் பார்த்தாங்க. பார்த்த உடனே அது ஒரு வால் நட்சத்திரமா இருக்கக்கூடும் அப்படின்னு சார்ல்ஸ் மெசியர் நினைச்சாங்க. எதனாலன்னா பொதுவாக வால் நட்சத்திரங்கள் பார்க்கறதுக்கு மங்களா தெரியும், அது நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸியா மங்களா இருக்கிறனால அது வால் நட்சத்திரமா இருக்கக்கூடும் அப்படின்னு சார்ல்ஸ் மெசியர் கருதினாங்க. இதனால அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்டை நோக்கிய டெலஸ்கோப்பை வச்சு ரொம்ப நேரம் சார்ல்ஸ் மெசியர் அவதானிச்சு வந்தாங்க. போக போக சார்ல்ஸ் மெசியருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட ஆரம்பிக்குது. என்னன்னா அந்த ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் ஆனது எங்கேயுமே நகரல, அது அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது. இப்போ அது வால் நட்சத்திரமா இருந்தது அப்படின்னா அது நகர்ந்து போயிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும். ஆனால் அது மறையாம ரொம்ப நேரம் ஒரே இடத்துலயே இருந்தது. அடுத்தடுத்து பார்க்கும்போதும் அது அதே இடத்துலயே இருந்தது. இதை பார்த்த பிறகுதான் அது வால் நட்சத்திரம் கிடையாது அப்படின்ற முடிவுக்கு சார்ல்ஸ் மெசியர் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவர் அதை அவதானிச்சாங்க. அப்போதான் அது வந்து ஒரு நெபுலா அப்படின்றது தெரிய வந்தது. நெபுலா அப்படின்னா நிறைய தூசுக்கள், அதே மாதிரி நிறைய வாயுக்கள், அதே மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் கலந்து தூசி படலம் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. அது வந்து ஒளிரும், ஆனால் மங்களா தெரியும். அதுதான் நெபுலா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெபுலா தான் சார்ல்ஸ் மெசியர் வந்து ரொம்ப நேரம் பார்த்து நேரத்தை வீணடிச்சிருக்கிறார் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு அதை வந்து குறிப்பாகவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது இப்படி பார்த்த ஒரு மங்களா இருக்கக்கூடியது அது வந்து வால் நட்சத்திரம் கிடையாது அப்படின்னு சார்ல்ஸ் மெசியர் வந்து ஒரு குறிப்பெடுத்தும் வச்சுக்கிறாங்க. ஏன்னா மீண்டும் அதை பார்க்கும்போது அது வால் நட்சத்திரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அதை வந்து அவதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால அதை வந்து குறிப்பா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வேறு இடத்துல இதே மாதிரி அந்த சுற்றுப்பாதையிலேயே வேறு ஒரு இடத்துல அந்த காமெட் வால் நட்சத்திரம் வருமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் உண்மையிலே ஒரு வால் நட்சத்திரம் வந்தது. அந்த வால் நட்சத்திரத்தோட வந்து சார்ல்ஸ் மெசியர் பார்த்துட்டு அது சம்மந்தப்பட்ட குறிப்புகள் இருக்கா அப்படின்னு சார்ல்ஸ் மெசியர் வந்து அடுத்து வந்து வெரிஃபை பண்ணாங்க. குறிப்பாக 1682 ஆண்டு வந்த அந்த வால் நட்சத்திரம் குறிப்பாக எழுதப்பட்டிருந்தது. அது எப்படி இருக்கும், எந்த பாதையில் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அப்படியே அந்த வால் நட்சத்திரம் இருந்தது. அப்போ தான் புரிஞ்சது எட்மண்ட் ஹாலி சொன்ன அந்த வால் நட்சத்திரம் மீண்டும் 76 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையிலே வந்திருக்கு அப்படின்றது. ஸோ அதை சார்ல்ஸ் மெசியர் வந்து பார்த்துட்டு அதை வந்து ஜோசப் நிக்கலஸ் டிலைலுக்கு தெரிவிக்கவும் செய்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் அந்த வால் நட்சத்திரம் மீண்டும் வந்தது எட்மண்ட் ஹாலியே திரும்பி வந்த மாதிரியும் இருந்தது. ஏன்னா 1705 ஆண்டே இப்படி ஒரு வால் நட்சத்திரம் 1758 ஆண்டு வரும் அப்படின்றத எட்மண்ட் ஹாலி சொல்லிட்டு அவர் இறந்தும் போயிருந்தாங்க. அவர் சொன்னபடி அது அப்படியே கரெக்டாக நடந்தது. இதுதான் ஒரு வால் நட்சத்திரம் வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அப்படின்னு கணிக்கப்பட்டது அப்படின்னா அது இதுதான் முதல் முறை. அதை எட்மண்ட் ஹாலி பண்ணியிருந்தாங்க. மேலும் அந்த காமெட்டை எட்மண்ட் ஹாலி தான் வந்து இப்படி வரும் அப்படின்னு அதை கண்டறிஞ்சு சொல்லியிருந்தனால அதுக்கு ஹாலிஸ் காமெட் அப்படின்னு எட்மண்ட் ஹாலியோடைய பெயரிடப்பட்டது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கப்புறம் தான் சார்ல்ஸ் மெசியருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதாவது இவரும் வந்து வால் நட்சத்திரங்கள், நிறைய வால் நட்சத்திரங்களை பார்க்கணும், அதே மாதிரி
நிறைய வால் நட்சத்திரங்களினுடைய சுற்றுப்பாதையை கவனித்து அது எப்பப்போ வரும் அப்படின்றத இவரும் வந்து கணிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதனால தொடர்ச்சியாக அடுத்து இவர் ஒரு காமெட் ஹண்டராகவே மாறி அதாவது காமெட் ஹண்டராகவே மாறி தொடர்ச்சியாக வால் நட்சத்திரங்களை இவர் வந்து அவதானிக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட தொடங்கினாங்க. ஆனால் அப்படி ஈடுபட ஆரம்பிக்கும் போது தான் இவருக்கு மறுபடியும் பிரச்சனை. அதாவது மறுபடியும் இவர் வந்து மங்களாக இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க. அது வந்து வால் நட்சத்திரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்த பிறகு பார்த்தா அது வந்து வால் நட்சத்திரம் கிடையாது. அது வந்து நெபுலா அல்லது ஸ்டார் கிளஸ்டர்ஸ், அதாவது நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னா நிறைய நட்சத்திரங்கள் ஒரே இடத்துல இருக்கும். அது ரொம்ப தூரத்தில் இருந்தால் அது மங்களா தான் தெரியும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சார்ல்ஸ் மெசியர் வந்து பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் சார்ல்ஸ் மெசியர் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இனிமே இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறத விட எதெல்லாம் வால் நட்சத்திரம் கிடையாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சார்ல்ஸ் மெசியர் முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறமா 1760ஆம் ஆண்டிலிருந்தே இவர் வந்து டெலஸ்கோப்பை பயன்படுத்தி, குறிப்பாக வந்து ஒரு 4 இன்ச் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி முழுமையாக வானத்தை அவதானிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் அங்கே இருந்த ஹோட்டல் டே க்ளூனி அப்படின்ற ஒரு இடத்திலிருந்து தான் சார்ல்ஸ் மெசியர் வந்து வானத்தை அவதானிக்க தொடங்கியிருந்தாங்க. இப்படி அவதானிக்க ஆரம்பித்தோடனே அந்த வானத்தில் நிலையாக இருக்கக்கூடிய பெர்மனண்ட்டான டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எது அப்படின்னு இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்து ஒவ்வொன்றா இவர் வந்து எழுதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒவ்வொன்றா பார்த்து எழுதி வச்சு அது எங்கே இருக்கும், அதனோட இருப்பிடம் என்ன, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் எழுதி வச்சுட்டாரு அப்படின்னா இவருடைய குறிப்புகளை பார்த்தே மற்ற வானியலாளர்கள் வந்து அது காமெட் கிடையாது அப்படின்றத ஈஸியாக முடிவு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் அதையே பார்த்து அது வால் நட்சத்திரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு தான் சார்ல்ஸ் மெசியர் வந்து இதை ரெடி பண்ணணும், ஒரு கேட்லாகாக பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை பண்ண தொடங்கியிருந்தாங்க. இவர் ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்த அந்த நெபுலா, அதாவது ஹாலிஸ் காமெட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி, அந்த எட்மண்ட் ஹாலிஸ் சொன்ன வால் நட்சத்திரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவர் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஒரு நெபுலா, அதை வந்து M1 அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் மெசியர் வந்து 1760ஆம் ஆண்டு குறிப்பாக எடுத்து வச்சுக்கிறாங்க. M1 அப்படின்னா என்னென்னா, M அப்படின்றது சார்ல்ஸ் மெசியருடைய அந்த மெசியர் அப்படின்ற பேரினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர். அதுக்கப்புறம் 1 அப்படின்னா இவர் பார்த்த அந்த முதல் ஆப்ஜெக்ட், அந்த பெர்மனன்ட் டீப் ஸ்கையில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை இவர் வந்து அது 1 அப்படின்னு சொல்லி அதை வந்து குறிப்பாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த M1 தான் வந்து இன்னைக்கு கிராப் நெபுலா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கிராப் நெபுலா அப்படின்றது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது வந்து ஒரு நட்சத்திரம் வாழ்நாளை முடிக்கும் போது சூப்பர் நோவாவாக மாறி வெடித்து செதறும். அப்படி வெடித்து செதறின பிறகு சூப்பர் நோவா ரெமாண்ட் வந்து இருக்கும். சூப்பர் நோவா ரெம்னாண்ட் அப்படின்னா அதனுடைய மிச்சம், அதாவது அது வெடித்து செதறின பிறகு, அந்த நட்சத்திரம் வெடித்து செதறின பிறகு இருக்கக்கூடிய மிச்சம் தான் சூப்பர் நோவா ரெம்னாண்ட் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் நோவா ரெம்னாண்ட் தான் இந்த ஒரு கிராப் நெபுலா அப்படின்றது. ஸோ அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சார்ல்ஸ் மெசியர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதான் M1 அப்படின்னு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா, இவர் பார்த்த அந்த நெபுலா வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த நட்சத்திரம் எப்போ வெடிச்சதுன்னா 1054ஆம் ஆண்டு. அதை சீன விஞ்ஞானிகள், சீன வானியலாளர்கள்லாம் குறிப்பாக எழுதி வச்சுருந்தாங்க. அந்த 1054ஆம் ஆண்டு வெடித்து அதனுடைய மிச்சத்தை தான் 1758ஆம் ஆண்டு இவர் பார்த்துருந்தாங்க. அதை M1 அப்படின்னு 1760 குறிப்பெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா M2, M3, M4, M5 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து M6 அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை இவர் வந்து பார்த்தாங்க. குறிப்பாக பெர்மனன்ட் டீப் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை இவர் பார்த்து தொடர்ச்சியாக அதெல்லாம் எழுதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக இதெல்லாம் பார்த்து வால் நட்சத்திரமாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக சார்ல்ஸ் மெசியர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் பார்க்கறதுக்கு வால் நட்சத்திரம் அப்படின்னு சந்தேகம் வருமோ அது எல்லாத்தையுமே டீப்பாக அனலைஸ் பண்ணி அது வால் நட்சத்திரம் இல்லை, அது வந்து ஒன்று நட்சத்திர கூட்டம் அல்லது அது வந்து நெபுலா அப்படின்னு சொல்லி அதை வந்து எழுதி வைக்க தொடங்கியிருந்தாங்க. இப்படியே பல ஆண்டுகள் போனது. பின்னர் 1771 11 ஆண்டுகளுக்கு பிறகு 45 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வால் நட்சத்திரங்கள் கிடையாது அப்படின்னு இவர் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. M1 இருந்து M45 வரைக்கும். அதுக்கப்புறமா சார்ல்ஸ் மெசியர் வந்து அதை வெளியிடவும் செஞ்சாங்க. பிரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்ஸ் அதனுடைய
அந்த ஃப்ரெஞ்ச் அகாடமி ஆஃப் சயின்சஸோடைய ஜேர்னலில் இவருடைய கேட்லாக வெளியிட்டாங்க. அது மெசியர் கேட்லாக் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதில் 45 ஆப்ஜெக்ட்ஸை இவர் வந்து குறிப்பெழுதி வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1774ஆம் ஆண்டிலிருந்து மீண்டும் இவர் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க தொடங்கினாங்க. இதேமாதிரி கேட்லாக் பண்ணவும் தொடங்கினாங்க. M46 M47 அப்படின்னு அடுத்தடுத்து. அப்போ பியர் மெச்சைன் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் அஸ்ட்ரானமர் அவர் வந்து இவருடைய அசிஸ்டண்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க. அவர் இவருடைய ஃப்ரெண்டாகவும் இருந்தாங்க. ஸோ சார்ல்ஸ் மெசியரும் பியர் மெச்சைன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு அடுத்து வானத்தை அவதானிக்க தொடங்கியிருந்தாங்க. பியர் மெச்சைன் வந்து 1744 பிறந்தவர். இவரை விட 14 வயசு கம்மி. இருந்தாலும் 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் ஏற்கனவே வெளியிட்டிருந்த M45 அந்த 45 ஆப்ஜெக்ட்ஸ் அதில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி M1 கிராப் நெபுலா இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் M2 M3 M4 M5 இதெல்லாமே வந்து கிளாபுலர் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா நிறைய நட்சத்திரங்கள் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு பால் மாதிரி தெரியும், மங்கலான பால் மாதிரி. அதை டெலஸ்கோப்பை வச்சு நல்ல அட்வான்ஸான டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தா அது பால் மாதிரி எப்படி தன்னைத்தானே அப்படியே சுற்றி வருது, ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட அட்டாச் ஆகிருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் கலராகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்து கிளாபுலர் கிளஸ்டர்ஸ் அப்படின்றது. அதில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு M2 இவர் லிஸ்ட் பண்ணியிருந்த அந்த M2 கிளாபுலர் கிளஸ்டரில் வந்து 1,50,000க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு அறியப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளோ நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு பால் மாதிரி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை சார்ல்ஸ் மெசியர் குறிப்பாக எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி M8 அப்படின்றது அதுவும் வந்து லகூன் நெபுலா அப்படின்னு சொல்லி ஒன்று. அது வந்து என்னென்னா அந்த லகூன் நெபுலா அப்படின்றதும் வந்து ரொம்ப ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம்தான். அதில் வந்து புதிதாக நட்சத்திரங்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ அப்பேற்பட்டது தான் அந்த ஒரு நெபுலா. அதே மாதிரி M31 அதில் வந்து இவர் M31 அப்படின்னு ஆண்ட்ராமெடா கேலக்சியை குறிப்பிட்டிருந்தாங்க. இது மில்கி வே நம்மளுடைய இந்த பால்வெளி அண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அண்டம். அதை பற்றி சார்ல்ஸ் மெசியர் வந்து எழுதியிருந்தாங்க M31 அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த M45 வரைக்கும் இந்த 45 ஆப்ஜெக்ட்ஸுமே இவரே கண்டறிஞ்சாரா அப்படின்னா இவரே கண்டறியலை. ஏற்கனவே இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி இதெல்லாம் ஏற்கனவே கண்டறியப்பட்டது தான். இருந்தாலும் சார்ல்ஸ் மெசியர் அதை எல்லாமே ஒரு கேட்லாகாக பண்ணி இதெல்லாம் வந்து வால் நட்சத்திரம் கிடையாது அப்படின்னு குறிப்பெழுதினாங்க. ஸோ அதுதான் முக்கியத்துவம். அதுக்கப்புறம் 1774 பியர் மெச்சைன் கூட இவர் பண்ணதுனால 1780க்குள்ள கிட்டத்தட்ட 80 இன்னும் ஒரு 35 எக்ஸ்ட்ராவாக வந்து இவர் வந்து ஆப்ஜெக்டை லிஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1781க்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 23. ஸோ மொத்தமாக ஃபஸ்ட்டு 45 அடுத்து 35 அடுத்து 23 அப்படின்னு மொத்தமாக 103 ஆப்ஜெக்ட்ஸை இவர் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. அது வந்து M1 M2 அப்படின்னு M103 அப்படின்ற வரைக்கும் 103 ஆப்ஜெக்ட்ஸை இவர் லிஸ்ட் பண்ணி மெசியர் கேட்லாகோட இன்னொரு பார்ட்டை 1781க்கு பிறகு குறிப்பாக 1784 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து வெளியிட்டாங்க. அது வந்து கெனைன்ஸ்டைன் டெம்ஸ் அப்படின்ற இன்னொரு ஜேர்னலில் இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் இவர் அடுத்து வெளியிட்டிருந்த இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா M51 அப்படின்றது. இந்த M51 அப்படின்றதுல சார்ல்ஸ் மெசியர் குறிப்பிட்டிருந்ததில் ஒரு முக்கியமான ஒரு கேலக்ஸி வந்து இருக்குது. அது வந்து வெல்போல் கேலக்ஸி அப்படின்னு. இது வந்து 2 கேலக்ஸிஸ் வந்து இணைஞ்சு சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கேலக்ஸியும் ஒரு சின்ன கேலக்ஸியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் M57 இது வந்து ரிங் நெபுலா, அதாவது ஒரு நட்சத்திரத்தின் இருந்து வெளிவரக்கூடிய தூசி துகள்கள்னால ஒரு வளையம் மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு நெபுலா இருக்கும். அதுதான் ரிங் நெபுலா. அதை M57 அப்படின்னு 57 அப்படின்னு இவர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் M101 இதில் வந்து பின்வீல் கேலக்ஸி அப்படின்னு ஒரு கேலக்ஸி இருக்குது. அதை தான் இவர் வந்து M101 அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி. அது வந்து ஒரு வீல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. அதையும் இவர் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி ரொம்ப முக்கியமான நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டார் கிளஸ்டர்ஸ் நெபுலி அது எல்லாத்தையுமே சார்ல்ஸ் மெசியர் வந்து குறிப்பெடுத்திருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 1817 ஏப்ரல் 12 அன்னைக்கு இவருடைய 86 வயதில் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் என்னதான் கேட்லாங்க 1784 வரைக்கும் வெளியிட்டிருந்தாலும் அதுக்கப்புறமாவும் இவர் நிறைய M104 105 ஆரம்பித்து 110 அதாவது 110 அப்படின்னு 110 M110 அப்படின்னு இன்னும் ஒரு 7 எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸையும் இவர் வந்து இவருடைய நண்பர் கூட இணைஞ்சு பார்த்துருந்தாங்க. ஆனால் அதை கேட்லாக வெளியிடலை. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் 1921 to 1966 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த விஞ்ஞானிகள் வந்து
சார்ல்ஸ் மெசியர்னால குறிப்பாக எழுதப்பட்டு அது வந்து லிஸ்ட் பண்ணப்படாமல் இருந்த 104, 105, 106, 107, 108, 109, 110 இந்த 7ஐயுமே அந்த மெசியர் ஆப்ஜெக்ட்ஸோட அப்படியே சேர்த்தாங்க. ஏற்கனவே 103, இப்போ ஒரு 7. ஸோ ஒட்டு மொத்தமாக இப்போ வந்து M110 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து சார்ல்ஸ் மெசியருடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்பு. இதனால நிறைய அடுத்தடுத்து வந்த வானியலாளர்கள் வந்து இதெல்லாமே வந்து வால் நட்சத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காமெட் ஹண்டர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக வந்து முடிவெடுக்கிறதுக்கு சார்ல்ஸ் மெசியருடைய பங்களிப்பு தான் மிக முக்கிய காரணமாக இருந்தது. இது வானியலில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தினது. ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் மெசியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சார்ல்ஸ் மெசியர் எப்போ பிறந்தாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இவர் எப்படி வாழ்ந்தாங்க, இன்னும் என்னெல்லாம் சாதனை படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.